இயேசுநாதருடைய 2வது வருகை உறுதி. மோசஸ் வர்சஸ் அனிருத். ஆக்சுவலா இதுல யாருதான் ஒழுங்கா பண்ணாங்க? இயேசுநாதர் குறிச்ச ஒவ்வொரு விஷயமும் கண்ணால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மக்களும் சாட்சி, நானும் சாட்சி, மீடியாவும் சாட்சி. மோசஸ் என்பவர் யார்? மோசஸ் என்றவர் 3000 வருடங்களுக்கு முன்னாடி, இயேசுநாதர் வர 3000 வருடங்களுக்கு முன்னாடியே மோசஸ் வாழ்ந்திருக்காரு. தி 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதினவரே அவர் தான். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரிவிலேஷன்ஸை குறிச்சிட்டு போனதும் அவர் தான். So let's go break down the top 3 signs of second coming of Christ. இயேசுநாதருடைய 2வது வருகைக்கான 3 மிகப்பெரிய சிக்னேச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட கண்டென்ட் ஸ்பெஷலே நம்ம அனிப்ரோ தான். ஃபோனை வைடி டார்ச்சர். அதான் காண்டாவாத இந்த வீடியோ பார். கிரியா யோகா கத்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்களா? ஸ்ட்ரெஸ், ஸ்கூலுக்கு போனா தொல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா தொல்லை, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தொல்லை, கல்யாணம் ஆனா தொல்லை, குழந்தை பிறந்தா தொல்லை, குழந்தை பிறக்கலன்னா கோவிலுக்கு போறது, பரிகாரம் பண்றது. வாங்க, இலவசமாக 18 இருந்து 24 வருடங்கள் இருக்கக்கூடிய கிரியா யோக பயிற்சிகளை நம்ம இங்க சொல்லி கொடுக்குறோம். என்னடா இது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சிம்டம்ஸையும் சொல்றாரு, சேர்ந்துடலாமா? வணக்கம் டியர் சோல்ஸ், வெல்கம் டு மிக்ஜில். இன்னைக்கு தி டாப் 3 செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த சிக்னேச்சர்ஸ் எப்படிலாம் இருக்க போகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி பேசுறோம். மோசஸ் யாரு? மோசஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். ஜஸ்ட் நம்ம ஒரு இயேசுநாதர் மாதிரி, இவர் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. தி மோஸ்ட் யூனிக்கான ஒரு மகான். இவர் ஒரு குச்சியை எடுத்தா பாம்பா மாறிடும். ஒரு குச்சியை வச்சு பூகம்பம் வர வைக்கலாம், தண்டர் வர வைக்கலாம், பஞ்சபூதங்களை அவரால் இயக்க முடியும். அந்த ஒரு குச்சியை வச்சுக்கிட்டே அவருடைய வாழ்க்கை முழுக்க ஓட்டிட்டாரு. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மோசஸ்க்கு இந்த சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா, ஒரு ஒளி ரூபமாக இறைவன் அவர்கிட்ட பேசி, நீ போய் இஸ்ரேல் மக்களை விடுவிச்சுட்டு வா. அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமைகளாக இருக்கிற மக்களை இந்த ஈஜிப்சியன் ஃபேரோ, உலகத்திலே நான் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிற ஒரு அகங்காரத்தோட திமிரோட வாழ்ற இந்த ஃபேரோவை நீ கட்டாயமா அழிக்க வேண்டும் அப்படின்றத இன்டைரக்டா சொல்லிட்டே வருவாரு. அண்ட் அந்த ஃபேரோவுக்கும் மோசஸ்க்கும் நடக்கிற ஒரு கதை தான் மோசஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல கூட சீரீஸ் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. அற்புதமா எடுத்திருப்பாங்க அந்த காலத்து மாதிரியே. ஆக்சுவலா மோசஸ் அவர்கள் 3000 வருடங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேல் பீப்புளை 40 வருடங்கள் இவர் போராடாத போரே கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு, ஒண்ணுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வீட்டுல நம்ம ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு நம்ம வீடை மெயின்டைன் பண்ணனால எவ்வளோ, ஒன்றும் சொல்லவே வேண்டாம், வேர்த்து போய் அலைச்சலாகி ஐயோ என்னமோ ஆயிடுறோம் நம்மலாம். இப்படி இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ல மோசஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 40,000 50,000 மக்களை அவரு ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்டடா கடவுள் கொடுத்த சக்தியை வச்சுக்கிட்டு மட்டுமே, ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு மட்டுமே அவர் அவருடைய வில் பவர் வச்சு கடவுளே எல்லாமே செய்யறாருன்னு சொல்லிட்டு அதுலயே வாழ்ந்திருக்காரு. அண்ட் அதோடயே இத்தனை பேருக்கும் உணவு, அண்ட் இத்தனை பேருக்கும் தண்ணி, இத்தனை பேருக்கும் தங்குற இடங்கள் எல்லாமே இவர் தான் ஏற்படுத்துறாரு. 40 வருஷங்க, சும்மா இல்லை. இப்பேற்பட்ட மோசஸ் ஒரு கொஞ்ச நாள் அப்படி மலைக்கு போய் இறைவனோட தொடர்பு கொள்ளலான்னு போகும்போது, இந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, இங்க தாங்க பாயிண்டே இருக்கு. டாப் 1 விஷயத்தை பத்தி இப்ப பேசுவோம். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எல்லாருமே பான்செக்சுவலா இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாருமே ஒரு புல்லு அப்படின்ற ஒரு கோல்டன் புல்லை உருவாக்கிட்டு, ஒரு ஃபுல் கோல்டன் புல்லுக்கான ஒரு ஐடலை உருவாக்கிட்டு, ஃபுல் தங்கம், அதுல விபரீதமான பான்செக்சுவல் இருக்கு. அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க என்ன வேணா சாப்பிடுவாங்க, எப்படி வேணா இருப்பாங்க, இறைவனை பத்தி நினைக்க மாட்டாங்க. அதுல சில பேர் மட்டும் இறைவனை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். இப்பேற்பட்ட பீப்புள் இங்க நடந்துட்டு இருக்கும்போது அப்படி அங்கேருந்து மோசஸ் வர்றாரு. அப்படி மோசஸ் வரும்போது கோவமோட அந்த ஓலைச்சுவடிகளை இப்படி வச்சுக்கிட்டு மோசஸ் பாக்குறாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸை கையில வச்சுக்கிட்டு மோசஸ் பாக்குறாரு. அப்போ இத்தனை பேருமே மோசஸ் வந்த உடனே அது தெரியாம கூட சில பேர் அந்த காமத்துல ஊறி இருக்காங்க. இதை பார்த்த மோசஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப வேதனையும் வந்துருச்சு.
அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, இந்த மக்கள் நீங்க வந்துட்டு இப்பயாவது என்கிட்ட வந்துருங்க, இல்லைன்னா மொத்தமா நான் டெமாலிஷ் பண்ணிடுவேன் அப்படின்றாரு. கோவப்படுறாரு. அப்போ இந்த மக்கள் வந்து இவர்கிட்ட வராங்க. சில பேர் மட்டும் வராங்க, மீதி இருக்கிற 70% பாப்புலேஷனுமே அங்கேயே தான் இருக்காங்க. தூக்கி விசிறி அடிக்கிறாரு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை. அந்த புல்லு டெஸ்ட்ராய் ஆகி மொத்தமாக ஃபேட் அவுட் ஆயிடுது. ஸோ இப்படி பீப்புள் வந்துட்டு ஒரு மகான் வந்துட்டு அப்படி போயிட்டாலே பீப்புள் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் உலகம் இருக்கு, இன்னைக்கும் இந்த பான்செக்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அதிகமாயிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் தட் ஜீசஸ் இஸ் ரிட்டர்னிங் வெரி சூன், வெரி வெரி சூன் தென் திங்க். ஆக்சுவலா இந்த பான்செக்சுவல்ன்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இப்போ. உங்களுக்கு அது நல்லா தெரியும், நான் அதை விட ரொம்ப பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் சிக்னேச்சர். ஓகேங்க, இயேசுநாதர் வரதுக்கான என்னங்க ரெஃபரன்ஸ் ரீசெண்டாக நடந்ததுன்னா துபாய். துபாயில் பாலைவனமான ஒரு இடம், அந்த பாலைவனமான ஒரு சிட்டியில் ஃபுல் ஃப்ளட்ஸ் வரும், ஆனால் மக்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்றத குறிப்பாக ரிவிலேஷனில் இருக்கு. இது வந்துட்டு பைபிளில் இருக்கு, ரிவிலேஷனில் இருக்கு அப்படின்றத விட எல்லா ஓலைச்சுவடிகளுமே வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஓலைச்சுவடிகள்லாம் மறைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம கிரியா செய்யும் போது நம்மளால வந்து அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் இருக்கிற அட்லீஸ்ட் சில இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ரிவிலேஷன் நடக்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகம் முழுக்க ரிவிலேஷன் நடக்கும். ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் துபாய். இந்த துபாயில பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளட் வந்தது, மக்களுக்கு ஒன்றும் ஆகலை. அண்ட் இதுல இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, கடவுள் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னால், நல்லா நோட் பண்ணுங்க, கடவுளுடைய ரிட்டர்ன் வரும்போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இன்செக்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஃப்ளைஸ். அண்ட் அந்த ஃப்ளைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேரப்ஸ் எங்கே இருக்கும்? ஈஜிப்டில் இருக்கும். இந்த ஈஜிப்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேரப் வந்து துபாயிலையும் இருக்கு, அங்கங்கே இருக்கும். அந்த பாலைவனம் இடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கேரப் வந்து கொத்து கொத்தா பீட்டில்ஸ் அண்ட் ஸ்கேரப்ஸ் வந்து ஃப்ளை ஆகுது, இறந்து போகுது ஆஃப்டர் அந்த துபாய் ஃப்ளட் நடந்ததுக்கு அப்புறம். இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு சீன் நீங்க பார்க்கலாம், அப்படி கும்பலா இன்செக்ட்ஸ் போய் கைக்குள்ள மம்மிஸ் படத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இருக்கா? அதே மாதிரிதான் அந்த ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சும்மா எடுக்கலைங்க, படம்ன்றது சும்மா நினைக்காதீங்க. சில படங்கள் எல்லாமே வந்துட்டு there is always a message in it, there is always truth in it, there is an hidden agenda behind it. So ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் ரெவலேஷனுமே, ஒவ்வொரு மெசேஜ் ஆஃப் ஜீசஸுமே, இட்ஸ் ஆல்வேஸ் யூனிக். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். அந்த மாதிரி தான் வந்து இது கொண்டு போகிறாங்க. ஓகே, இந்த தேர்ட் ரெவலேஷன் என்னன்னா, இப்போ நம்ம அனிருத் அவர்கள் வந்துட்டு ஒரு சாங் விட்டுருந்தாரு தேவரான்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை தான் டேப்ல பார்த்துட்டு சில்லா இருக்கும்போது அந்த ஒரு சாங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரெட் சீன் சொல்றாங்க, ரத்தத்தோட சீன் சொல்றாங்க. அது பார்ட் ஆஃப் சினிமான்னு நம்ம நினைச்சோம். திடீர்னு அனிருத் வந்து அப்படி நின்றுட்டு அந்த அப்படி தூக்கும்போது, என்னடா இது மோசஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த அனிருத் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செகண்ட் ஷாக்கே ஆயிட்டேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சீன் அவர் வந்து அங்கே எடுக்கும்போது, அந்த ஒரு ஷூட்ல விஎஃப்எக்ஸ் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி அங்கே அனிருத் நிற்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி அப்படியே அந்த போகுது, பின்னாடி டிவைட் ஆகுது. இது அப்படியே அச்சசம் மோசஸ் பண்ணியிருப்பாரு. மோசஸ் வந்து அந்த ஒரு பீப்புளை அவங்க கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த டிவைட் பண்ணி ஈஜிப்சியன்ஸ் வரும்போது அந்த அப்படியே மூடிடுவாரு. ஈஜிப்சியன்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க, ஃபேரோவோட கும்பல் எல்லாருமே, அந்த சோல்ஜர்ஸ். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அனிருத் அவர்களுக்கு வந்து இது தெரியாமலாம் வச்சிருக்க மாட்டாரு. இது ஒன்றும் ஐடியாவும் கிடையாது, கான்செப்டும் கிடையாது. திஸ் இஸ் அப்ரப்ட் ஃபேக்ட் தட் தெர் இஸ் சம்திங் பிஹைண்ட் திஸ் சீன் வாட் எவர் அனிருத் ஹஸ் ஷாட். இந்த ஒரு சீனுக்கு முன்னாடி என்னமோ இருக்கு. அனிருத் வந்து ஏதோ ஒரு சிக்னேச்சரை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷாட்டை வச்சிருக்காங்க. நாட் ஓன்லி அனிருத், whoever has done this direction, whoever has done this editing, whoever has done this full entire screenplay இந்த ஒரு சாங்குக்கு மட்டும். ஸோ இந்த ஒரு சிக்னேச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அடிச்சு சொல்றேன், இயேசுநாதருடைய ரிட்டர்ன் வந்து 100% நடக்க போகுது. நம்ம சுத்தி பார்க்குற ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, வானத்தை பாருங்க, இயற்கையை பாருங்க, ஏதோ ஒன்று வந்து வரப்போற மாதிரியே வந்து உள்ள உணரும், ஒருத்தருக்குமே உணரும். அப்படி உங்களுக்கு உணர்ந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி உணருது, என்ன மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்றது. அதுக்கு ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்காதீங்க, அதுவுமே டேஞ்சர் தான். இருக்கிறத மட்டும் சொல்லுங்க.
ஸோ டாப் 3 சிக்னேச்சர்ஸ் ஆஃப் செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் நீங்கள் ஜீசஸ் மட்டும் தான் ஃபியூச்சரை பற்றி சொன்னாரா அப்படின்னா, ஃபியூச்சர் சொன்னதுனால ஃபியூச்சர் நடக்கலைங்க. அவர் ஃபியூச்சரை பார்த்துட்டதுனால தான் ஃபியூச்சரை பற்றி சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் வீர பிரம்மேந்திர சுவாமி, ஸ்ரீ கோத்தலூர் வீர பிரம்மேந்திர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்காரு. பனகானப்பள்ளி போயிருக்கிறாரு. யாகண்டி கிட்ட ஓலைச்சுடிகள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓலைச்சுடிகளை மறைச்சு வச்சிருக்காரு. ஏன் தெரியாது. அட் த சேம் டைம் பிரம்மங்காரோடைய ஃபியூச்சர் ரிவிலேஷன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் கொரோனா உட்பட அண்ட் இனிமே வரக்கூடிய டிசாஸ்ட்ரஸ் லைஃப்ஸ் எல்லாத்த பற்றி 100% எழுதியிருக்காரு. அது எல்லாமே நடக்க தான் போகுது. அது எப்படிங்க 100% நடக்கும்னு சொல்றீங்கன்னா, இப்போ வரைக்கும் நடந்துருச்சு. கண்டிப்பா நடக்கும். மகான் சொன்ன வாக்கு எப்பயுமே தவறாது. அண்ட் யார் அந்த கல்கி அவதாரம், அது பிரம்மங்காரா இயேசுநாதரா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இயேசுநாதருடைய சிக்னேச்சர்ஸை ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சித்தா ரூட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறோங்க. இது வந்து காமனான ஒரு ஹேர் ஆயில் இல்லை. எக்ஸ்ட்ராக்டட் பை சோ மெனி பவர்ஃபுல் ஹெர்ப்ஸ். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று யோகத்தில் இருக்கிறதுனால இது தேடி நாங்கள் வந்து சீக்கிரட்டாக கொண்டு வந்து இதை நாங்கள் செய்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நம்மளால் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸ் கொஞ்சமாக தான் அவைலபிள் இருக்குது. இருக்கிறவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹேர் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் இதோடைய பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே என் காண்டாக்ட் நம்பருக்கு இருக்குது. நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டியர் சோல்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வீரபிரம்மேந்திர சுவாமியை பற்றி முழுக்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ட் பை பார்ட் பேசுவோம். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி bring you heart attack. That's for sure. So thank you so much. Bye bye. Take care.